சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 112வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். 112வது சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறுபடியும் படிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல வேத வசனத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிற தேவன் எங்களையும் ஆண்டவர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த வசனத்தின்படி ஆண்டவரே ஜீவிக்கும்படியாய் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிறார்களோ, சாதாரணமாய் இல்ல, மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பிரியமாய்? மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய கட்டளைகளிலே, தேவனுடைய வார்த்தைகளிலே, வேத புத்தகத்தில் உள்ள வசனங்களின் மேல் மிகவும் பிரியமாயிருந்து அந்த கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது தேவன் நம்மை பாக்கியவான்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் என்ன செய்யணும்? படிக்கணும், தியானிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய கையிலே பொக்கிஷங்களை, புதையல்களை கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து இதை நம்ம ஒழுங்கா படிச்சு தியானித்து அந்த வசனங்களின் வழிகளிலே நாம் நடக்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who fears the Lord, who finds great delight in his commands. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே போன வாரத்தில் எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்தீங்க? இல்லாவிட்டால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தை படித்து ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கும்படிக்கு நீங்க செயல்பட்டீங்க? உங்களுக்கு தான் தெரியும். இரண்டாவது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு முதல்ல தெரியும். இரண்டாவது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும், படைத்தவருக்கு தெரியும். என்னால் படைக்கப்பட்டதான இந்த சகோதரன் சகோதரி பைபிள படிக்கிறானா? கர்த்தருடைய கட்டளைகளிலே, என்னுடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமாயிருக்கிறானா? வாஞ்சையாயிருக்கிறானா? பைபிள் எடுத்து படிக்கிறானா வாஞ்சையோடு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். இந்த மாதத்துல, இந்த ஜூலை மாதத்துல கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் யாரெல்லாம் அந்த வசனங்களை பிரியமாய் பிடித்துக் கொண்டு அந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறார்களோ, வசனத்தின்படி ஜெபிக்கிறார்களோ, வசனத்தின்படி ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ, வசனத்தின்படி ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் பாக்கியவான்களாய் தேவன் மாற்றுவார். பாக்கியவான்கள் என்றால் ஒரு குறைவில்லாதபடிக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்பதை நாம் அர்த்தமாய் கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருப்போம். 112வது சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் சபையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற, தேவனுடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமாயிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய சந்ததிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். சந்ததினா யாரு? சந்ததினா யாரு? பின்னாடி சேர்ல இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க, சந்ததினா யாரு?
பிள்ளைகள் குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ பிள்ளைகளின் பிள்ளைகள், கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாரையும் எல்லாமே சந்ததி தான். கவனமா இருங்க. கொஸ்டின் நிறைய நம்ம சந்தித்து விட்டோம். கொஸ்டின் எல்லாம் வரும். அங்கங்க நீங்க பேசிட்டு இது பண்ணக்கூடாது. நேர இங்கதான் கவனிக்கணும். சோத்திரம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையில 3ஆம் வசனத்தை படிங்க. யாராவது 3-4 வசனத்தை படிங்க பார்ப்போம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனவுருக்கமும் நீதியும் உள்ளவன். பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றைக்கும் இருக்கும். இன்னைக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அண்டாவும் உண்டாவும் எல்லாம் வீட்டுல இருக்குன்னா இருக்கான்னு சொல்லி கேட்டா நிறைய பேர் ஒருவேளை சொல்லுவீங்க, ஐயா மார்வாடி கடையில இருக்கிறது சில பொருட்கள், என்னுடைய ஆஸ்தி எங்கேயோ இருக்கிறது அளவுக்காக வீட்டை கூட என்னால முடியல அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி பாக்கியவான்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமா? ஒரு நாள் ஆண்டவருடைய வசனமாகிய அந்த கட்டளைகளின் மேல கற்பனைகளின் மேல வாஞ்சையாய் மிகவும் பிரியமாய் இருந்து நீங்க முதல்ல இருங்க. உங்கள் பிள்ளைகளை அந்த வசனத்தின்படி நடக்க பழகுவீங்க. கர்த்தர் உங்கள் சந்ததிகளை கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம வாழ்க்கையில பெரியவர்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஞானத்தை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்க கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு, அவருக்கு பயந்த ஒரு ஜீவியம் செய்யாதபடிக்கு நான் என்னமோ செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லாமே ஜீரோ தான். இங்க தேவனுடைய அறிவை ஞானத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன செய்தாலும் வேஸ்ட் தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதல்ல ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். ஆதியாகமத்துல 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கும் போது கர்த்தருக்கு பயந்த ஒரு யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்ததினால அவனுக்கு எதிராய் பாவத்தை செய்ய அவனை தூண்டுகிற ஒரு பெண்மணி அவனுக்கு முன்பாய் இருக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு பொல்லாப்பை தேவனுக்கு எதிராய் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியுள்ளவனாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில, ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில இருக்கும் போது, இல்லாவிட்டால் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில இருக்கும் போது அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லதென்று அவர்கள் வேதத்தின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாய் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனுடைய வீட்டில் அந்த நாட்களிலே காணப்பட்டான். பாவம் செய்ய அங்கே அந்த வீட்டினுடைய எஜமாட்டியே அவனை பாவம் செய்யும்படியாக அழைக்கும் போது இல்லை தேவன் பார்க்கிறார், இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு நான் இடம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடினால வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில அவனை தேவன் ஆசீர்வதித்தார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவன் உயர்த்தினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு நீங்கள் பயப்படுகிறவர்களாக இருக்கும் போது, தேவனுக்கு பயந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் போது யோசேப்பை போல தேவன்களை பாக்கியம் பெற்றவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவர் மாற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 112
7-8 வசனத்தை படிக்கணும். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். நீ பார்க்கும்போது விசுவாசிகளை கூட பயமா இருக்கு, அதுக்கு பயமா இருக்கு, இதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில பயத்தின் காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில பிரியமா இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது துர்ச்செய்தி. என்னதான் அவருடைய வாழ்க்கையில துர்ச்செய்தி வந்தாலும் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படாம். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இருதயம் எப்படி இருக்கும்? கர்த்தரை நம்பி, மனிதனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி அவருடைய இருதயம் திடனாயிருக்கும். தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி கர்த்தரை நம்பி அவருடைய இருதயம் திடனாயிருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கர்த்தருடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமாயிருக்கிற பைபிளை மறக்கவே மறக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்து டைம் ஒதுக்கி படிங்க. சரியானமாக படிக்கணும், இல்லை அதிகமாக நீங்க படிக்கலாம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இங்க வசனத்துல வேதம் சொல்லுகிறது திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லி வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல நீங்க பாருங்க, எது வேணாலும் பாருங்க, வீடியோக்களை பாருங்க, பேசுறத பாருங்க. இருதயத்துல கலங்கத்தை, பாவத்தை, பலவிதமான காரியங்களை உண்டு பண்ணுகிற நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் திருவசனம் நாம் தியானிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் களங்கமில்லாத ஒரு பரிசுத்தமான ஞானப்பால். அதை நாம் உட்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை சீரடையும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கையாய் காணப்படும். ஸ்தோத்திர. யோவான் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிப்போம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானாம் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சிஷ்யனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். பாருங்க, இந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பு என்று சொல்லக்கூடியவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதருக்கு பயந்ததினால இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாய் இருந்தவன். ஆனால் இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார். இயேசுனுடைய சிலுவை பாடுகள் எல்லாவற்றையும் அவன் நேருக்கு நேரே பார்த்தபோது அதுக்கு மேல அவருடைய வாழ்க்கையில பயம் மேற்கொள்ளவில்லை. அவன் அந்த எந்த ஒரு யோசேப்பு பயந்து யூதருக்கு பயந்தான் என்று சொல்லப்பட்டதோ அதே யோசேப்பு துணிந்து போய் பிலாத்துவினிடத்திலே இயேசுவனுடைய சரீரத்தை தர வேண்டும், நான் அதை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் துணிந்து போய் தைரியமாய் கேட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுடைய தேவ பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கும்போது பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடமே இருக்காது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படாதனால ஜனங்களுடைய வாழ்க்கையில பாவம் செய்கிறார்கள். பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய ஜனங்கள் பரிசுத்த குறைச்சலான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கும் போது, தேவனுக்கு பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற சில ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வேளையில ஒரு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று தரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 115வது சங்கீதம் 13ஆம் வசனம் படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வசனம் தான். ஆனால் நன்றாய் தெரிந்திருந்தாலும் பல நேரங்களில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோமா? அதிகாலையில் எழுப்பி ஆண்டவரை தேடுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில குடும்ப ஜெபங்கள் இருக்கிறதா?
அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கும், ஆராதனை இருக்கும். 136 சங்கீதத்துல படித்தோம், அவரை துதியுங்கள் துதியுங்கள், உருவாய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சூரியனை சந்திரனை படைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி படித்தோமே. நம்ம உண்மையாய் இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். இந்த தேவனுக்கு நம்ம உண்மையாயிருக்கணும், அவரை துதிக்க வேண்டும் என்கிற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் சும்மா இருப்போமா? இல்லாவிட்டால் அந்த ஜபங்களை நாம் அசட்டை பண்ணுவோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் என்ன செய்வார் ஆண்டவர்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். எனவே வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு நீங்க பயந்து அவருக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தாம் படைத்ததான மனிதர்களை முதலாவதாக தேவன் ஆசீர்வதிக்கிற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களை எப்படியாய் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. என்ன ஆசீர்வதிக்கிறார்? அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகி பூமி என்ன செய்ய நிரப்புங்க. அந்த ஆசீர்வாதத்தினாலே இன்னைக்கு பூமி நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் பலுகி பெருகி கொண்டே இருக்கிறார்கள். பெருக்கத்தினால இடம் இல்லை. இடம் இல்லாதனால என்ன செய்யறாங்க? ஸ்தோத்திரம், பொதுவான இடங்களிலும் சில இடங்களில் ஆக்கிரமிப்பு பண்ணுகிறார்கள். ரோடு 4 அடி இருந்தா இந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு அடி ஆக்கிரமிப்பு பண்ணி விடுகிறார்கள். பக்கத்துல இருக்கிற இடத்தை இரவோடு இரவாக கல்ல பிடிக்க அப்படியே நட்டு விடுகிறார்கள். காரணம் என்ன? மனிதர்கள் பலுகி பெருகி இடம் இல்லாதபடிக்கு மாறிவிட்டது. ஸ்தோத்திரம், ஜனங்கள் நம்ம ஊர்ல தான் அப்படின்னு பார்த்தா நாடுகளும் இந்த இடம் என்னுடையது, இந்த இடம் என்னுடையது, இந்த எல்லை என்னுடையது என்று சொல்லி போராடுகிற அளவுக்கு பெருக்கம் அதிகரித்து விட்டது. ஜனங்கள் எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணிவிட்டது. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் அது கண்டிப்பாக ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கண்டிப்பாக கட்டளையிடுகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார்? பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். மிருகங்கள், பறவைகள், ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் நீங்க தான் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆளுகை தேவன் கொடுக்கிறார். பிசாசு பார்க்கிறான். அவன் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து அவர்களை ஏமாற்றி தேவனுடைய கட்டளைகளை மீற செய்து, தேவனுடைய பிரியமாய் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. தேவனுடைய அந்த கட்டளையை மீறச் செய்து பிசாசு அவரிடத்திலிருந்து அந்த உரிமையை எடுத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆதி மனிதன் தேவன் கொடுத்ததான ஆளுகையை இழந்து போனான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆதாமாக வந்து அவர் அந்த பிசாசுடைய கரத்திலிருந்து எல்லா உரிமைகளையும் எடுத்து தேவ பிள்ளைகளாகி நமக்கு அது மறுபடியும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஏற்ற பார்க்க முடியும். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி குறித்ததான வசனங்களை நாம் அங்கே படிக்க முடியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிலேயாம் யார்? அவன் தேவனை அறிந்தவன் தான்.
தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற ஒரு மனிதன் தான். ஆனாலும் பாலாக் என்று சொல்லக்கூடிய மோவாபிய ராஜாவுடைய அழைப்பை ஏற்று அவன் தேவ ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அங்கே போகிறான். ஆண்டவரிடத்துல ஆண்டவர் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது ஆண்டவர் அவளை சபிக்க இடமே கொடுக்கவில்லை. பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். இஸ்ரவேலை அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருக்கு சாட்சிகளாய் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில காரணம் இல்லாதபடிக்கு ஒருவேளை சாபங்களை உண்டு பண்ண ஒருவேளை செயல்படுகிற அந்த சாபங்களை உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே பார்க்கும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆபிரகாமை குறித்து தேவன் கண்டார். ஆபிரகாமே, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிற காரியத்தை படிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே, நீ மனிதனுக்கு பயந்து ஓடுகிறவன் அல்ல, மனிதனுக்கு பயந்து ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கிறவன் அல்ல, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 17-18 வசனங்களிலே பார்க்கும் போது ஆண்டவருக்கு பயந்ததான அந்த ஆபிரகாமை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 17-18 வசனங்களை படிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை எப்படி பெருகப்படுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லுங்க. வானத்து நட்சத்திரங்களை போல. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. வசனத்தை பார்த்து சொல்லுங்க. கடற்கரை நண்டு போல, அப்படியா? கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். எங்க இருக்கீங்களா? நம்பிக்கை இருக்கீங்களா? ஒரு பிரசங்கிக்கும் போது இருக்கீங்களா அப்படின்னு இப்பதான் தெரியுது அவர் எதுக்காக கேட்கிறார் அப்படின்னு சொல்லி. எங்கேயோ எங்க இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க, அப்படி இருக்காது. பைபிளை கவனிங்க, வசனத்தை சொல்லும் போது நீங்க எடுத்து பாருங்க. சோத்திரம். எல்லாம் அறிந்த ஞானி யாருமே கிடையாது. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் வசனத்தை இன்னும் படித்து அறிய வேண்டும். கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறதை நான் கண்டேன். எனவே உன்னுடைய சந்ததியே, உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பம் உண்மையாய் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு தங்கள் குடும்பத்தை நடத்துகிறார்களோ, அப்படிப்பட்ட குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடி, ஒரு பரிசுத்த ஜீவி இல்லாதபடி, ஒரு ஜெபம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருக்கு அடுத்ததான காரியம் ஒண்ணுமே இல்லை. எப்பொழுதும் வேதத்துல தியானமா இருக்க வேண்டிய ஆண்டவருடைய பிள்ளைகள் டிவியில சீரியல்ல சோத்திரம். இன்னைக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஆண்டவரை தேட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை
இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில ஓட்ட பாத்திரத்தை வைத்துவிட்டு நிரம்ப வேண்டும் என்று சொல்லுகிறது போலதான் அநேகருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதே தவிர, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் நிறைய பேருடைய வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை போன்று அவருக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு யாருமே சர்டிபிகேட் ஆண்டவருக்கு கொடுக்க தேவையில்லை, பாஸ்டம் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அவர் உங்களை பார்க்கிறார், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் பார்க்கிறார். பைபிள் படிக்கிறியா? எப்படி வாழ்ற? நீ உன் வண்டி எங்க போகுது? உன்னுடைய நினைவு எங்க இருக்கிறது? உன்னுடைய போன் கனெக்ஷன் எங்க இருக்கிறது? உன்னுடைய செயல்பாடுகள் எங்க இருக்கிறது? எல்லாத்தையும் ஒன்று விடாம ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படியாக நம்ம ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லுகிறாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளத்தக்க அளவில் நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்ததான தாவீதுடைய வாழ்க்கையில அவர் எழுதுகிறார், தேவனுடைய ஆலயத்திலே நான் அவருடைய மகிமையை கண்டேன். ஒரு அரசன் அப்படி எழுத முடியும்னா நம்ம எந்த அளவுக்கு அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய கிருபையில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் வாஞ்சையோடு அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எப்பொழுதுமே கடன், எப்பொழுதுமே கண்ணீர், எப்பொழுதுமே குறைவு அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை தேட வேண்டிய பிரகாரமாய் தேடவில்லை. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியான பாத்திரமாய் நாம் இல்லை என்பதைத்தான் சொல்ல முடியுமே தவிர, அவர் எப்பொழுதுமே எல்லாரையும் பட்சபாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாய்த்தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். உட்கார்ந்திருக்கிற ஆபிரகாமா இருந்தாலும், கிதியோனா இருந்தாலும், சாமுவேலா இருந்தாலும், முன்னாடி இருக்கிற தம்பிமாரா இருந்தாலும், சகோதரிகளா இருந்தாலும் எல்லாரையுமே என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில வசனத்துல வாக்குத்தத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மிகவும் பிரியமாயிருக்கிறவனுக்கு யாராவது சொல்லணுமா பைபிள் எடுத்து படின்னு சொல்லி? மிகவும் பிரியமாயிருக்கிற சகோதரிமாருக்கு யாராவது சொல்லணுமா பைபிள் எடுத்து படியுமா அப்படின்னு சொல்லி? யாருமே சொல்ல வேண்டும். அவர்களாகவே படிப்பார்கள், தியானிப்பார்கள், ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனிடத்திலே கேட்பார்கள். இன்னைக்கு இந்த ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வர வேண்டும். சங்கீதம் 103 சங்கீதம் அவருடைய 11 வசனம் படிங்க. 103 சங்கீதம் 11 வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல், யாரெல்லாம் அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு உயரமாய் இருக்கிறது, அவ்வளவு மேன்மையாய் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில பாக்கியமான ஒரு ஆசீர்வாதமான உயர்ந்த ஒரு வாழ்வை தருகிறதா இருக்கிறது. சங்கீதம் 128 சங்கீதம் அதனுடைய 1 வசனத்தை படிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். 128 சங்கீதம் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிற சங்கீதமாய் இருக்கிறது. அதுபோல 112 சங்கீதம், 115 சங்கீதம், இவைகளெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14 அதிகாரம் அதனுடைய 26 வசனம் படிப்போம்.
நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு, யாருடைய பிள்ளைகளுக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே அவர்கள் பத்திரமாய் ஒரு பாதுகாப்பாய் வாழ்வார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடைசியாக கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் தீமைகளுக்கு விலக்கி அவர்களை வழிநடத்துகிற தேவனாய் இருப்பார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிப்போம். என்னாகமம் 12:8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். பாருங்க, ஆண்டவர் இங்கே மோசேக்காக பேசுகிறார். யாரிடத்துல பேசுகிறார்? யாராவது சொல்லுங்க. 2 பேர்கிட்ட கேட்கும்படியா அவர் பேசுகிறார். மிரியாம்டையும் ஆரோன்டையும் கேட்கிறார், சொல்லுகிறார். மோசேக்கு எதிராய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? மோசே கர்த்தரால் அழைக்கப்பட்டதான மிகப்பெரிய ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். அவர் சொல்ல தேவனுடைய வார்த்தையினால அங்கே கட்டளையிட செங்கடல் கூட, அவ்வளவு பெரிய கடல் கூட 2ஆய் பிளந்து நின்றது. மோசே கட்டளையிட அநேக காரியங்கள் நடந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனால் அழைக்கப்பட்டதான மோசேக்கு எதிராய் பேச உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? பயம் இல்லாமல் போனதென்ன என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் தீமைகளுக்கு விலக்குகிறதாய் இருக்கும். ஆனால் இந்த மிரியாம், ஆரோன் இவர்கள் மோசேக்கு எதிராக பேசின போது அவர்களுக்கு எதிராக தேவ கோபம் உண்டதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராய், ஊழியக்காரர்களுக்கு எதிராய் நம்ம பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பேசும்போது ஆண்டவர் இங்க 3 பேர் தான் இருந்தாங்க. ஆரோன் இருந்தார், மிரியாம் இருந்தார், மோசே இருந்தார். 3 பேர் தான் இருந்தார். ஆனால் அவர்கள் பேசுகிறத யார் கேட்டது? பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், ஒருவர் வாசம் செய்யக்கூடாத ஒரு இடத்திலே வாசம் பண்ணுகிற அந்த தேவன் கேட்டு அங்கே ஆரோனோடும் மிரியாமோடும் பேசுகிறதை அவர்கள் மேல் கோபப்பட்டதை பார்க்கிறோம். அப்போ நம்ம தேவையில்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் மேல் நம்ம பேசாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய வாய், நாக்கு இதை பத்திரமா வைத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கணும். இல்லாட்டா உங்களுக்கு தான் கஷ்டம். ஸ்தோத்திரம். அவர்கள் மோசேயை குறித்து பேசவங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னாலும் 12:2 நாம் படிக்கிறோம். அவர்கள் என்ன பேசினார்கள்? கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அவர்கள் பேசினதான காரியங்களை யார் கேட்டது? கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதனால என்ன நடக்கிறது? தேவ கோபத்தை எதுவும் தடை பண்ண முடியாது. 9ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் கொண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உரைத்த மழையில் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். அவரோடு மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பாருங்க, இவர்கள் பேசுறதான காரியத்தின் நிமித்தமாக மோசே அவர்களுக்கு எதிராக ஒன்றுமே பேசல. தேவனே அவர்களுக்கு மோசேக்காக பேசின போது அங்கே மிரியாம் வெண்மையான குஷ்டரோகத்தினால நிரப்பப்பட்டதை கண்டார்கள். ஒரே அவர்கள் திகைத்து போனார்கள். என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கே திகைத்து நின்ற போது மோசே அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஆண்டவரே, அவளை குணமாக்கும், அவளுக்கு இந்த தீங்கை விட்டு அவளை விலக்கும். ஆண்டவரே, இந்த தீமை விட்டு அவளை விலக்கும் என்று சொல்லி அவளுக்காக கெஞ்சி ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும்
14ஆம் வசனத்திலே கர்த்தர் மறுபடியும் மோசேயோடு பேசுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்படுவாள் என்றார். 7 நாட்கள் அவள் பாளையத்துக்கு புறம்பாய் ஆக்கப்பட்டு அங்கே மிரியாம் இருக்கிறார்கள் என அவர்கள் யோசித்திருப்பார்கள். மோசேயை இந்த அளவுக்கு ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறார். நான் தெரியாம பேசிட்டேன், ஆண்டவரே என்ன மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் 7 நாட்களாய் உட்கார்ந்து பேசியிருப்பார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் தீமைக்கு விலக்கும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் தீமையான காரியங்களை பேசக்கூடாது, பேசாதபடிக்கு நம்மை காத்துக் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். சக விசுவாசிகளா இருக்கலாம், உங்கள் வீட்டுல உள்ள சொந்த பந்தங்களா இருக்கலாம், யாராயிருந்தாலும் மற்றவர்களை நம்ம தேவையில்லாதபடிக்கு காரணமே இல்லாதபடிக்கு வேதனைப்படுத்தி நம்ம பேசுறோம்னா ஆண்டவரை பார்க்கிறார். நம்ம இப்படிப்பட்ட தீங்குக்கு தேவன் நம்மை விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட தெய்வ பயம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில தேவன் அவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு பூமிக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆபிரகாமை கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தபடியினாலே ஆசீர்வதித்தார். இந்த தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. எனவே தேவனுக்கு பயந்த ஒரு சாட்சி உள்ள, ஜெபம் உள்ள, துதி ஸ்தோத்திரம் உள்ள ஜீவியம் நம்முடைய குடும்பத்தில் செய்கிறவர்களா இருப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி, கர்த்தாவே உமக்கு பயந்து உடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற தேவ பிள்ளைகளாய் நம்மை காணப்பட வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி சொல்லிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழுங்க. வாலிபர்களாய் இருக்கலாம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பெரியோராய் இருக்கலாம், குடும்ப தலைவர் தலைவிகளாய் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறது அவருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமை தேவன் பார்த்தார். பார்க்கும் போது ஆபிரகாமே நீ தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறார் என்று சொல்லி கண்டு கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் தேவனுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதை நாம் உலகத்தில் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சந்ததிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படட்டும். ஹல்லேலூயா. மோசம் போகாதபடிக்கு உலகத்தினாலே மோசமாக்கப்பட்ட மோசம் போகப்பட்ட ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை யாரும் செய்யாதபடிக்கு உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மேல் மிகவும் பிரியமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கு. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரிடத்திலே பாரபட்சமே இல்லை. மனிதரை போல அவர் பாரபட்சம் பார்க்கிற கடவுள் அல்ல, பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. அவருக்கு பயப்படுகிற, அவருக்கு நடுங்குகிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய ஆண்டவரே வழிகளிலே நடக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடக்கிற ஒரு இருதயத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா. எங்கள் வாலிபர்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷ
தாசன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். உங்களை ஒவ்வொருவரையும் குறித்து என் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருக்கணும், என் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மகன் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்கிறதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கடன் பாரத்தோடு, வட்டி கடனோடு கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஹalleluya அவர் நினைக்கிறதே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாய் கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. இந்த பிள்ளைகளை தேவனுக்கு என்று நடத்துங்க. குடும்பத்திலே ஆலயத்திலே வந்து ஆராதிக்காத ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியாய், அவர்களுக்கு ஒரு தெய்வ பயம் உண்டாகும்படியாய் நீங்கள் அவர்களை நடத்துங்க. ஹalleluya. மனம் போற போக்கில் உங்கள் குடும்பத்திலே யாரை விடாதீங்க. கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படியாய் அவர்களுக்கு நீங்க தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்த வேண்டும். தேவனுடைய வழியை அவர்கள் வரும்படியாய் நீங்கள் தான் அவர்களுக்கு ஜெபிக்கணும். அவர்களுக்காய் கண்ணீர் விட வேண்டும். ஹalleluya. தேவனை தேடாதபடிக்கு எந்த ஒரு மனுஷனும் எப்படி தான் தலைகீழா நின்று அவன் செயல்பட்டால், தேவனை தேடாத கர்த்தருக்கு பயமில்லாத ஒரு மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒரு கடமைக்கான வாழ்க்கையில் உனக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய உதவி செய்யும். Hallelujah. ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்தில் உம்மை தொழுது கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே வந்து உம்மை ஆராதித்த ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த வேளையில் உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆலயத்தில் தியானித்த தேவனுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரை கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற ஜனங்களாய் இருக்கவும், ஆண்டவரை பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் இருக்கவும் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதாவது சின்ன பிள்ளைகளாய் இருக்கலாம், வாலிபர்களாய் இருக்கலாம், எல்லா வயதுள்ளவர்களாய் இருக்கலாம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தங்கள் குடும்பத்தை நடத்தவும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழவும் ஆசீர்வாதங்களை வேத வசனத்தின்படி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் ஜீவிக்கும் போது ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில தருகிறீர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படிதான் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, அப்படியான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு பாக்கியமான வாழ்க்கையை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் காண கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் தீமைகளுக்கு விலக்கும். ஆண்டவரே, நாங்கள் அப்பா கர்த்தருக்கு பயப்படாமல் பேசி செயல்பட்டு தீமைகளிலே மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். மிரியாமுடைய வாழ்க்கையில சொந்த சகோதரன் தான் ஆனாலும் மோசேக்கு எதிராய் பேசினபடியினால இங்க தேவ கோபம் உண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவையில்லாதபடிக்கு யாருக்கு விரோதமாகவும் பேசாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் தீமைகளுக்கு விலக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. அதாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரை இந்த மாதத்தில் ஆண்டவரை பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவன் வழிநடத்த விடமாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய சிநேகமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.